நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்தியாவில் போய் கோவில்களை தரிசனம் பார்த்துட்டு என்னோடய யூடியூப்பில் நான் பதிவு பண்ணின்னு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி 717வது பகுதியாக பார்க்க போகிற கோவில், போய் தரிசனம் பார்க்க கிடச்ச ஒரு கோவில் பற்றி தான். சில சமயம் இந்தந்த கோவில்களுக்கு போகணுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அந்த கோவில்களெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி கிளம்பி அதில் பாதி தான் பார்க்க முடியும். இறைவனோட அருள் இல்லாதபடியான்னு நினைக்கிறேன். சில சமயம் ஒரு இலக்கே இல்லாமல் எங்கேயாவது கிளம்பணும், போகிற வெள்ளை எங்கே இருக்கோ எந்த சாமி இருக்கோ பார்க்கலான்னு சொல்லி கிளம்புறது. அப்படி கிளம்பினதில் எனக்கு அதுக்கு உதவியாய் எனக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்ச திரு ஜெயபிரகாஷ்ங்கிற என்னோட சாரதி தான் அதுக்கு காரணம். காலையில் விடிகாலையில் 4:30 மணி 5 மணி கிளம்பினா கூட 4 மணி கிளம்பினா கூட கிளம்பிடுவார். அப்படி இந்த தடவை வந்தபோது இலக்கே இல்லாமல் காஞ்சிபுரம் வரைக்கும் போகலான்னு நினச்சின்னு தான் கிளம்பினோம். ஆனால் காஞ்சிபுரம் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே இந்த புயல் சின்னம் ஒன்று உருவாகி இருக்குது. இது போன மாதம் தீபாவளி கழிஞ்ச உடனே நான் சொல்கிறேன். புயல் அதனால் அதிக மழை இருக்கக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்னு சொன்னபடியா சரி சுங்குவார் சத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களை பார்க்கலான்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் அந்த ஒரு பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்தவர் சொல்லி தான் அந்த பெரிய 16 அடி நரசிம்மரை போய் பார்த்தோம். அந்த மாதிரி அங்கங்கே அவ அடுத்தடுத்து சொன்னதில் பார்த்தேன்னா தான் இந்த வாலாஜாபாத்துக்கும் சுங்குவார் சத்திரத்துக்கும் போகிற பாதையில் கிட்டத்தட்ட சுங்குவார் சத்திரத்துலேருந்து ஒரு 8லேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் போயிருப்போம். அங்கே தென்னேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இந்திய தொல்துறை தொல்பொருள் ஆராய்ச்சியாளரோட கட்டுப்பாட்டில் கோவில்கள் இருக்குது, பழங்கால கோவில்கள் பாருங்கன்னு சொல்லி சொன்னான். அப்படி தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் இந்த ஊருக்கு போனோம். 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் தான். இங்கே அம்பாள் ஆனந்தவள்ளி அம்பாள், சுவாமி பேர் ஆபத் சகாயேஸ்வரர். அப்போது சரி இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனபோது காலையில் ஒரு 9:30 மணிக்கிட்ட இருக்கோம். யாருமே இல்லை. ஆனால் நாங்களே போனோம். போய் தரிசனம் பார்க்கலான்னு சொல்லி போனோம். கிழக்க பார்த்த வாசலோட கோவில் அந்த உள்ளே நடக்கிற பாதையில் பார்த்தேன்னா பலிபீடம் இருக்குது. அதுக்கப்புறம் நந்தி பகவான் மண்டபத்தில் இருக்கார். அவரையும் தாண்டி போகும்போது பிரதான கோவில் வருது. ஆனால் அந்த கோவிலுக்கு கிழக்க பார்த்த வாசல்லேருந்து போனேன்னா உள்ள சுவாமியை பார்க்க போக முடியாது. அந்த இடது பக்கத்தில் இருந்தக்கூடிய அந்த ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. அதில் 2 படி ஏறி போயிட்டு வலது பக்கம் திரும்பி, அதாவது தெற்க பார்த்து நம்ம போகிற பாதையிலேருந்து தெற்க பார்த்து திரும்பினா தெற்க பார்த்த கதவுல உள்ளே போனாதான் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் நேர எடுத்த மாதிரி அம்பாள் தெற்க பார்த்து நமக்கு தரிசனம் கொடுக்குறா. சுவாமி கிழக்க பார்த்து இருக்கார். கிழக்க பார்த்த கோவிலுக்கு தெற்கு வாசல் வழியாக தான் நுழைய வேண்டியிருக்கு. அதுதான் இந்த கோவிலில் ஒரு விசேஷம் முதல்ல நான் பார்த்தது. அதே மாதிரி நந்தி பகவான்கிறவர் என்றைக்குமே ஈசனை பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அதனால் ஈசனுக்கு நேர் எடுத்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கல்லில் சாரம், அந்த ஜன்னல் மாதிரி வச்சு சாரளம் சொல்லுவா, அந்த இது இருந்தது. அந்த துளை வழியாக நம்ம நந்தி பகவானை பார்க்க முடியறது. இங்கே ஈசனுக்கு 2 பக்கமும் துவாரகபாலர்கள் நின்ன கோலத்தில் இருக்கா. ஈசன் வட்ட வடிவமான ஆவுடையாரில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அம்பாள் நின்ன கோலத்தில் அழகாக தரிசனம் காமிச்சின்னு இருந்தா. இந்த கோவிலோட விசேஷங்கிறத பற்றி நான் புஸ்தகத்தில் படித்தும் வலைப்பூவில் படித்தும் தெரிஞ்சின்ற விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் போன நேரம் அங்கே யாருமே இல்லை, ஏதாவது சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அதனால் படித்த விஷயங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த இடத்தோட பேர் தென்னேரின்னு இப்போ அழைக்கப்படுறது. ஆனால் இந்த இடத்துல திரையன்
ஏரி அப்படின்னு ஒரு பெரிய ஏரி இருந்திருக்கு. இந்த திரையன் ஏரி அமைஞ்ச இடம்ங்கிறது தான் இன்றைக்கி மருவி தென்னேரின்னு மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இவ்வளோ பழமையான கோவிலுக்கு வந்து கொடிமரம் இல்லை. அதனால் இங்கே வந்து ஜொதசம்மம் இல்லாதபடியாக உங்களுக்கு இந்த பங்குனி உற்சவம் அந்த மாதிரி உற்சவங்கள் கிடையாதுங்கிறதும் இன்னொரு விஷயமாக தெரிஞ்சிடுது. இந்த சுவாமி ஆபத்சகாயேஸ்வரர் வந்து வியாதிகள் எல்லாம் போக்கக்கூடியவர். இவர்கிட்டேருந்து வியூபதியை வாங்கிட்டு ஜலத்தில் கலந்து குடித்தா வியாதி போயிடும் அப்படின்னு சொல்லும்போது வைத்தீஸ்வரன் கோவில்லையும் அந்த சாந்துருண்டைன்னு சொல்லி மருந்து கொடுப்பா. அதை வந்து போட்டுட்டோன்னா தீராத வியாதிகள்லாம் தீரும் வைத்தீஸ்வரன் கோயில்லன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இந்த கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணின விபூதியை வாங்கிட்டு போயிட்டு தண்ணியில் கரைச்சி குடித்து வியாதிகள் போகிறது அப்படின்னு. அதே மாதிரி இங்கே சுவாமிக்கு வந்து அஷ்டகந்தம் சொல்லிட்டு 8 பொருள், அஷ்டம்னாலே 8 தெரியும் எல்லாருக்கும். கந்தம்னா வாசனை உள்ள பொருள். அது என்னெல்லான்னு பார்த்தேன்னா புனுகு, ஜவ்வாது, அகில், பச்சை கற்பூரம், அப்புறம் கோரோஜனை, கஸ்தூரி, வெண்சந்தனம், குங்குமப்பூ, இது எல்லாத்தையும் கலந்து செய்கிறது தான் அஷ்டகந்தம்னு. அந்த அஷ்டகந்தத்தினால இங்கே சுவாமிக்கு சாத்திட்டு அபிஷேகத்துக்கு அப்புறமா சுவாமிக்கு அஷ்டகந்தத்தை சாத்திட்டு அதையும் இந்த கோவிலில் பிரசாதமாக தருவாளாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பிரதோஷத்து போது இங்கே சுவாமிக்கு வடமாலை சாத்திர பழக்கம் இருக்கான். சாதாரணமாக நம்ம வந்து வடமாலைங்கிறது வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்தி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஈசனுக்கு வடமாலை சாத்துறதுங்கிறது இந்த ஸ்தலத்தில் தான் நான் கேள்விப்பட்டதாக இருக்குது. அந்த வடமாலையை பிரசாதமாக பிரதோஷ காலம் முடிஞ்சதுக்கப்புறமா தர்றதாகவும் தெரிஞ்சுட்டேன். இங்கே வந்து பிரகாரத்தை வெளியில் சுற்றி வரும்போது பின்னாடி பக்கம் பார்க்கும்போது பார்த்தா கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விமானம் வந்து கஜபிருஷ்ட விமானமாக, அதாவது யானை படுத்துண்டா யானையோட பின்னம்பக்கம் இருக்கிற மாதிரியானது. இந்த தூங்கானை மாடம் சொல்லக்கூடியது வந்து பல்லவ காலத்தில் பெயர் பெற்றது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன். இது தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோவில்னால ஒருவேளை பல்லவர்கள் கோவிலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் சோழர்கள் தான் இதை வந்து கட்டியிருக்கா. இந்த கோவிலில் வந்து நிறைய கல்வெட்டுகள், அந்த கல்வெட்டுகளில் வந்து பார்த்தோன்னாக்க இந்த இடத்தோட பேர் வந்து திருவனந்தீஸ்வரம் உடைய மகாதேவர் அப்படின்னு இந்த சுவாமி பேரும். அப்புறம் உத்தம சோழர், ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இருந்தவர். உத்தம சோழர் காலத்தில் உத்தம சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் குலோத்துங்க சோழரோட காலத்தில் இந்த கோவிலை வந்து வளநாட்டு திரையானுரான குலோத்துங்க சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காளாம். அதை தவிர இந்த கோவிலில் நிறையா சோழ ராஜாக்கள், அதாவது வீரராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜாதிராஜன், சுந்தரபாண்டியன் அப்படின்னு நிறைய பேர் கோவிலுக்கு திருப்பணிகள் செஞ்சு கோவிலுக்கு உண்டான மானியமாக பொன்னாவும் பொருளாகவும் நிலங்களாகவும் நெய் எரிக்கிறதுக்கு தீபத்துக்கு நெய்யாகவும் நிறையா கொடுத்துருக்கா அப்படிங்கிறது இந்த கோவிலோட கல்வெட்டுலேருந்து தெரிஞ்சிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவிலில் இருக்கிற கோஷ்டத்தை பற்றி பார்த்தோன்னா தெற்க பார்த்து நர்த்தன விநாயகர் அத்தனை அழகா. சோழர் காலத்து சிற்பக்கலைங்கிறது வந்து வாயினால் சொல்லி முடியாது. அவ்வளவு அழகான நடராஜர் நர்த்தன விநாயகராக இருக்கார். அதே தெற்கு பக்கத்தில் எப்பவும் போல் தட்சிணாமூர்த்தி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்புறம் சுவாமி சன்னதிக்கு பின்னாடி மேற்கு பக்கத்தில் மகாவிஷ்ணுவும், வடக்கில் வந்துட்டு பிரம்மாவும் துர்க்கையும் விஷ்ணு துர்க்கையும் இருக்கா. சண்டிகேஸ்வரர் அவர் எப்பவும் போல் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல கோஷ்ட சுவாமிகளுக்கு மேலே பார்த்தேன்னா
அந்த தோரண இதுலேயும் நிறைய சிற்பங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதில் பார்த்தேன்னாக்க கோஷ்டத்துக்கு மேலே பிச்சாண்டேஸ்வரர், யோக நரசிம்மர், இந்த கோஷ்ட சுவாமிகளுக்கு மேலே தோரணத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த தெற்கு பகுதியில் பார்த்தேன்னாக்க கோஷ்டத்தில் இருக்கிற நர்தன விநாயகருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நடுவில் ஒரு ஜாலி, அதாவது ஒரு ஜன்னல் மாதிரி வச்சு சின்ன துவாரங்களோடு இருக்கிற ஒரு இதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு மேலே இந்த தோரணம்ங்கிற இடத்துக்கிட்ட பார்த்தேன்னாக்க ஒருத்தர் ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு சிவனை பூஜை பண்ணுற மாதிரியும் நின்றுண்டு சிவனை பூஜை பண்ணுற மாதிரியும், அவர் பக்கத்தில் ஒரு பெண்மணியும் ஒரு சின்ன ஆண் குழந்தையும் இருக்கிற மாதிரியும் இருந்தது. அதை பற்றி இந்த கோவிலை சொல்ல நிறைய பெரியவாள்லாம் பார்த்தவா சொல்லியிருக்காளாம். இந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணுற அந்த முனிவர் மாதிரி இருக்கிறவர் கண்டராதித்ய சோழர். அவர் பக்கத்தில் இருக்கிறது சோழ பேரரசி செம்பியன் மாதேவி. அந்த சிறுவராக இருக்கிறது உத்தம சோழராக இருக்கக்கூடிய, அவளோட மகனான உத்தம சோழராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்கிறத பற்றியும் படித்தேன் நான். இந்த கோவிலில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஏரிக்கு விசேஷம் இருக்குது. என்ன விசேஷம்னா, இந்த ஊரில் ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குது. சாதாரணமாக ஊரில் கோவில்கள்லாம் தெப்போற்சவம் நடக்கிறதுன்னா அது கோவிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற குளத்தில் நடக்கும். ஆனால் இந்த ஊரில் மட்டும் இந்த தென்னேரியில் வருஷத்துக்கு ஒரு தடவை காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு ஏரியில் தெப்போற்சவம் நடக்கும் அப்படிங்கிறதும் நான் படித்து தெரிஞ்சின்ற விஷயம். இந்த கோவில் அவ்வளவு அமைதியாக பெரிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கோவிலாக இருக்குது. யாருக்கெல்லாம் சுங்குவார் சத்திரம் பக்கம் போக வாய்ப்பு இருக்கோ, சரித்திரத்துலேயும் விருப்பம் இருந்து ஆலயங்களை பார்க்குற விருப்பமும் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலங்களில் இந்த நம்மளுடைய புராதான இந்த சிவாலயமும் ஒன்று. அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா போய் பார்த்துட்டு எல்லாருமே இந்த ஆனந்தவல்லி தாயார் சமேத ஆபத்சகாயேஸ்வரர் சுவாமியோட அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நமஸ்காரம்.